யாருக்காகவும் இல்லாமல் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம உங்களுக்காக மட்டும் அமைதியாக இருந்தது எப்போன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த உலகம் ஒரு பெண்ணை அமைதியாக இருக்க விடுவதில்லை. ஒரு பெண் அமைதியாக இருந்தாலே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. அவள் பேசலைன்னா என்ன ஆச்சு, அவள் ரிப்ளை பண்ணலைன்னா ஆட்டிடியூட், அவள் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணலைன்னா கேர் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட ஒரு பெண் மிக ஆபத்தான சக்தியாக மாறுவாள். ஒரு பெண் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லப்படுறா. வீட்டில் நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், உறவுகளில் நீ தான் சேஞ்ச் ஆகணும், வேலைகளை நீ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், யாரும் சொல்லி கொடுக்கல நீயும் டயர்டாகுவன்னு. அவள் சிரிக்கிறா, ஆனால் உள்ள வலிக்குது. அவள் பேசுகிறா, ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்க. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனால் புரிதல் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பேசினாலே மனசு உடைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவள் சோர்ந்து நிற்கிறா, யாராலும் இல்லை, தன்னாலேயே தான். அவள் கேட்கிறா, நான் எல்லாருக்காக எவ்வளவு செய்கிறேனே, ஆனால் எனக்காக யார் இருக்காங்க? அந்த நாளில் அவள் பெரிய முடிவு எதுவும் எடுத்துடல. சின்ன விஷயந்தான். அவள் ரியாக்ட் பண்ணலை. மெசேஜ் வந்தது, ரிப்ளை பண்ணலை. வாதம் வந்தது, அமைதியாக இருந்தா. ப்ரொவகேஷன் வந்தது, ஒரு மூச்சு எடுத்தா. அந்த மூச்சில் ஒரு வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சுது. அமைதி பலவீனம் இல்லை, அமைதி தோல்வி இல்லை. அமைதி என்பது நான் என்னை இழக்க மாட்டேன்னு சொல்கிற முடிவு. முன்னாடி அவள் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா, இப்போ அவள் அமைதியாக இருக்கா. அந்த அமைதி தான் அவளுடைய பவுண்டரி. யார் அதை மதிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது, யார் வெறும் அட்வான்டேஜுக்காக இருந்தாங்கன்னு புரிய ஆரம்பிக்குது. அமைதி ஒரு மிரர் மாதிரி. அவள் செல்ஃப் ஃபோக்கஸ் ஆரம்பமாச்சு. செல்ஃப் ஃபோக்கஸ்னால் செல்ஃபிஷாக இருக்கிறது இல்லை. செல்ஃப் ஃபோக்கஸ்னால் செல்ஃப் அபடன்ட் பண்ணாமல் இருக்கிறது. அவள் இப்போ தன்னை கவனிக்க ஆரம்பிக்கிறா. அவள் உடம்பை, அவள் மனசை, அவள் சோர்வை அவள் கேட்குறா. இது எனக்கு பீஸ் தருதா? இது எனக்கு ரெஸ்பெக்ட் தருதா? இல்லைன்னா அவள் விலகுறா அமைதியாக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது அமைதி எப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மாறுதல் ஆரம்பிக்குதுன்னு. இப்போது அதுக்கு அடுத்த கட்டம் அவள் உணர்ச்சிகளை அவள் கையில் எடுத்துக்கொள்ளும் சக்தி. இதுதான் எமோஷ்னல். நம்மள பல பெண்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. சின்ன வயசுலேருந்து அதுக்கு உடனே பதில் சொல்லு, உன்னை யாரும் மதிக்க விடாதே, உன் ஃபீலிங்ஸை சொல்லிடுன்னு. இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃபீலிங்ஸுக்கும் உடனே ஆக்ஷன் தேவையில்லை. உணர்ச்சிகள் அலை மாதிரி வந்துடும் போயிடும். ஆனால் நம்ம அலை வந்த உடனே அதில் குதிச்சிடுறோம். அப்போ தான் சொல்ல வேண்டாத வார்த்தை, பண்ண வேண்டாத விஷயம், உடைஞ்சிடும் உறவு. ரியாக்ட் பண்ணினா அந்த நொடி லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கு பின் ஒரு ஹெவி ஃபீலிங் வரும். இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே, அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கலாமேன்னு. ரியாக்ட் நம்ம பவரை அந்த நொடி பிறருக்கு கொடுத்துரும். நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்போது ஃபைட் ஆர் ஃபைட் மோடில் இருக்கும். அதனால தான் நம்ம தெளிவாக யோசிக்க மாட்டோம். அப்போது நம்ம பேசுவது நம்ம உண்மை இல்லை, நம்ம காயம் அப்படின்னு. ஒரு பெண் ஒரு நொடியில் நின்றா, அந்த ஒரு நொடி ஒரு வாழ்க்கையை மாற்றும். ரிப்ளை பண்ண முன்னாடி ஒரு மூச்சு, பேசும் முன்னாடி ஒரு பாஸ். அந்த பாஸில் அவள் தன்னை நினைவுபடுத்திப்பா. இது ஒர்த்தா, நான் யாருக்காக ரியாக்ட் பண்ணுறேன். அந்த பாஸ் பலவீனம் இல்லை, அது உயர்ந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரியாக்ட் பண்ணுறதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரே வித்தியாசம். ரியாக்ட் ஈக்குவல் காயத்திலிருந்து, ரெஸ்பாண்ட் ஈக்குவல் தெளிவிலிருந்து. ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சத்தம் இருக்காது, ஆனால் வலிமை இருக்கும். அவள் சும்மா சொல்கிறா, இந்த கான்வர்சேஷனுக்கு நான் இப்போ ரெடி இல்லை, இது எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அதுவே போதும். பவுண்ட்ரிஸ் வித்தவுட் கில்ட். முன்னாடி பவுண்ட்ரி வச்சா கில்ட் வந்துச்சு. நான் செல்ஃபிஷா, அவங்க ஹர்ட் ஆவாங்களா? இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா, என்னை காப்பாற்றுவது என் பொறுப்புன்னு. பவுண்ட்ரி வச்சா எல்லாரும் போயிட மாட்டாங்க, யாரோ சிலர் மட்டும்தான் போவாங்க. அவங்க போக வேண்டியவர்கள் தான். இது வரைக்கும் ஒரு பெண் எப்படி அமைதியை கற்றுக்கிட்டா, உணர்ச்சிகளை ஆள கற்றுக்கிட்டான்னு பார்த்தோம். இப்போது அந்த மாற்றம் உறவுகளில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா உண்மை என்னென்னா, ஒரு பெண்ணை அதிகமாக காயப்படுத்துவது வெளி உலகத்தில் இல்லை, அவளுக்கு நெருக்கமான உறவுகள் தான்.
பல பெண்கள் உறவுகளில் சோர்ந்து போகிறாங்க. அதற்கு காரணம் அவங்க அன்பு இல்லாமலோ பொறுப்பு இல்லாமலோ இல்லை. அவர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள், அதிகமாக புரிந்து கொள்கிறார்கள், அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதிகமான மன்னிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தங்களையே அந்த ப்ராசஸில் மறந்து விடுறாங்க. ஒரு பெண் உறவை சும்மா ஆரம்பித்தா அது உறவு இல்லை, அது ஒரு பாரம். பல பெண்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் இதுக்காக சொன்னேன், என் இன்டென்ஷன் அது இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. உண்மை என்னன்னா, புரிஞ்சிக்க விரும்பாதவருக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது போதாது. க்ளோஷரை பிறரிடம் இருந்து எதிர்பார்க்கும் போது அவங்க கையில் நம்ம மன அமைதியை கொடுத்துட்றோம். சில க்ளோஷர் அமைதியில் தான் கிடைக்கும். சைலன்ஸ் ரிவீல் ட்ரூத். ஒரு பெண் அமைதியாக இருந்தால் அந்த இடம் அசிங்கமாக இருக்கும். அந்த சைலன்ஸை எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு அந்த சைலன்ஸ் தான் காட்டும். நீ பேசாத போது யார் கேட்கிறார்கள், நீ துரத்தாத போது யார் தாங்குகிறார்கள் என்பது வெளிப்படும். சிலர் அவளின் அமைதியை ஈகோவாக எடுத்துப்பாங்க. ஆனால் அது ஈகோ இல்லை, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸ்ட்ராட்டஜிக் வித்ட்ரால்னா கோஸ்டிங் கிடையாது, கேம் பிளேயிங் கிடையாது. அது உன்னை ட்ரெயின் பண்ணும் இடத்திலிருந்து உன் ஆற்றலை மீட்டெடுக்கும் செயல். சில உறவுகள் சத்தத்தில் தான் உயிர் வாழும். வாதம் இல்லைன்னா அவை நடக்காது. அந்த மாதிரி தான் உறவுகளில் அமைதி ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அமைதியாக விலகும்போது உண்மை வெளியே வரும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க, யார் எதையும் மாற்ற மாட்டாங்கன்னு. முன்னாடி விடுறது என்றால் தோல்வி மாதிரி தோன்றும். ஆனால் இப்போ அவள் புரிஞ்சுக்கிட்டா எல்லாவற்றையும் பிடிச்சு வைக்க வேண்டியதில்லைன்னு. வெறுப்போட விலகலை, பகையோட விலகலை, அமைதியோட சுயமரியாதையோட விலகிறா. அதுவே உண்மையான குணமடைதல். இதுவரைக்கும் ஒரு பெண் என்ன கற்றுக்கொண்டா? அமைதியாக இருக்க, உணர்ச்சிகளை ஆள, உறவுகளில் தெளிவாக இருக்க. இப்போ அவள் ஒரு விஷயத்தை உணர்கிறா. இது எல்லாம் மனசில் மட்டும் நடக்கிறதில்ல, இது உடம்புக்கு கூட தெரியும்னு. ஒரு பெண் தன்னை மறந்த காலத்தில் அவளுடைய உடம்பும் சோர்ந்து போயிருக்கும். தோள்கள் குனிந்து இருக்கும், மூச்சு மேல் மேல் இருக்கும், குரல் நடுங்கும். அவள் என்ன பேசினாலும் அவளின் உடம்பு சொல்வது நான் பாதுகாப்பு இல்லைன்னு. ஆனால் அவள் உள்ள அமைதி வந்ததும் உடம்பு மாற ஆரம்பிக்கும். அவள் நின்று பேசுவா, மெதுவாக மூச்செடுப்பா. அவளின் ப்ரெசன்ஸ் காணாமல் இருக்காது. உடம்பு தான் முதல்ல உண்மை பேசும். ஒரு அறைக்குள்ள ஒரு பெண் நடந்து வரும்போது அவள் பேசுவதற்கு முன்னாடியே அவளை உணர முடியும். அவள் சத்தமாக இருக்க மாட்டா, ஆனால் அவளை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா அவள் உள்ள ஓட்டம் இல்லை, அவள் உள்ள யுத்தம் இல்லை. உள்ள அமைதி இருந்தால் வெளியே மரியாதை வரும். உறவுகள் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம உள்ள என்ன இருக்கோ அதே தான் வெளியில் திரும்ப வரும். முன்னாடி அவள் குழப்பத்தோடு இருந்தால் அவளுக்கு குழப்பமான மனிதர்கள் தான் வந்தாங்க. அவள் தன்னை குறைவாக நினைச்சா அவளை குறைவாக நடத்தினாங்க. ஆனால் இப்போ அவள் தெளிவாக இருக்கா. அவளுடைய எல்லை அவளுக்கு தெரியும். அவள் அமைதி நிறைந்தவள். அந்த எனர்ஜிக்கு பொருந்தாதவர்கள் தானாக விலகிடுவாங்க. இது மாயை இல்லை, இது ரீசனஸ். ஒரு பெண் தனிமையை பயப்பட மாட்டா. அவள் தன்னோட நட்பு வைத்து கொண்டால் தனியாக இருக்கிறா, ஆனால் காலியாக இல்லை. அந்த தனிமையில் அவள் தன்னை கேட்பா, உண்மையிலே எனக்கு என்ன வேணும்னு, எது எனக்கு அமைதி தருதுன்னு. இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது. தனிமை தண்டனை இல்லை, அது தன்னை சந்திக்கும் இடம். ஒரு பெண் சத்தமில்லாமல் வலிமையாக இருக்க முடியும். அவள் வாதம் செய்ய மாட்டா, நிரூபிக்க மாட்டா, போராட மாட்டா. ஆனால் அவள் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. அவளின் அமைதி அவளின் கவசம். ஒரு நாள் அவள் உணர்கிறா, நான் இனி என்னை கைவிட மாட்டேன்னு. அவள் இனி எல்லாருக்கும் வசதியாக இருக்க முயற்சிக்க மாட்டா. அவள் உண்மையாக இருப்பா, அவள் அமைதியாக இருப்பா, அவள் தெளிவாக இருப்பா. அவளின் வாழ்க்கை அவளை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அமைதி அவளை மறைக்கவில்லை, அமைதி அவளை உருவாக்கிச்சு. உள்ளே அமைதி இருக்கும் பெண் வெளியில் எதற்கும் அடிமை அல்ல. அவளே சுதந்திரம், அவள் முழுமை, அவள் சக்தி. பெண்ணின் அமைதிக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோடு பார்க்கலாம். நன்றி.